This video is sponsored by Free Indian Matrimony. உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அதுவும் ₹1 கூட ரெஜிஸ்டர் ஃபீஸ் இல்லாம. Hi viewers, welcome to our YouTube channel Chennai Bazaar. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா Cashify கோடம்பாக்கத்துல தான் இருக்கோம். சென்னையில நிறைய branches இருக்கு, பட் நம்ம இன்னைக்கு கோடம்பாக்கத்துல தான் இருக்கோம். சோ இங்க என்ன ஸ்பெஷல் அப்படி தானே கேக்குறீங்க. சோ வெளியில நம்ம ஒரு மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படினா மினிமம் ஒரு 15 to 20,000 வேணும். ஆனா Cashifyல ₹3,999 ல இருந்தே 5G மொபைல்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது அப்படினு சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம Apple iPhone எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட்லயே வந்து ப்ரொவைட் பண்றேன் அப்படினு சொன்னாங்க. ஜெனரலா நம்ம ஃபோன் டிஸ்ப்ளேவோ இல்ல ஏதாவது ஒரு ஃபால்ட் சேஞ்ச் பண்ணனும் அப்படினா ரிப்பேர் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா கொடுத்துட்டு 1 டே கழிச்சு வாங்க அப்படினு தான் சொல்வாங்க. பட் Cashifyயோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா within 2 to 3 hours அவங்களே இங்க உட்கார்ந்து நீங்க வெயிட் பண்ணிட்டே வாங்கிட்டு போயிடலாம். சோ அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கு. சர்வீஸ் ரிப்பேர்ஸ் நிறைய விஷயம் இருக்கு. அதையும் தாண்டி ரீஃபர்பிஷ் அப்படின்ற ஒரு புது கான்செப்ட் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ எல்லாத்தையும் உள்ள போய் பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம Chennai Bazaar YouTube சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்க உடனே கீழ உள்ள subscribe பட்டன் கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் சென்னையில உள்ள பெஸ்ட் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு எங்க மூலமா தெரிய வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So hi sir. Hi. Yeah, so 3,999 starting price அப்படி சொல்றீங்க. So 3,999 க்கு என்ன பிராண்ட்ல என்ன ஃபோன் என்ன ஸ்பெசிஃபைல கிடைக்கும்? Okay. First of all 3,999 ல வந்து நம்ம நியூ ஃபோன் ஒன்று பர்ச்சேஸ் பண்ண போறோம்னா மார்க்கெட்ல இன்னைக்கு ரேஞ்சில் வந்து 3,999 க்கு ஃபோன்ஸே கிடையாது. ஈவன் ஸ்டார்டிங்கே வந்து 7,000 நம்ம எல்லாராலையும் அந்த பிரைஸ்ல வந்து வாங்க முடியாது. ஸோ நம்ம கிட்ட அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்காகவே வந்து ரெட்மியில் வந்து 6A அப்படின்ற மாடல் வச்சிருக்கோம். 2GB RAM, இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 16GB. இப்போ இந்த செக்மெண்ட்டுக்கு நீங்கள் நியூ ஃபோன் போனாலுமே 1GB RAM தான் கிடைக்கும். அது ரொம்பவே யூஸ் பண்ண முடியாத மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். பட் இது வந்து லைக் நியூ ஃபோன் மாதிரியே தான் இருக்கும் ரெட்மி 6A. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 months ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம நியூ ஃபோன் 1 year வாரண்டி தராங்க அதே மாதிரி நம்ம 6 months கொடுக்குறோம். ப்ளஸ் ஆஸ் இட் ஆஸ் பாக்ஸ் வரும் உள்ள வந்து இந்த ஃபோனுக்கு உண்டான சார்ஜர்ஸும் வந்து இதிலே வந்துடும் உங்களுக்கு. ஸோ சார்ஜர்ஸ்க்கும் 3 month வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்களே பாருங்க 3,999 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு ஷோர் முடி ஃப்ரெஷ் பீஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ப்ளஸ் சார்ஜரோட 6 month வாரண்டிக்கு கண்டிப்பாக யாருமே தர முடியாது. ஸோ நீங்களே பாருங்க ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அண்ட் இது என்ன ப்ரோ ஃபோன் ப்ரோன்னு பிராண்டோட இருக்கு. ஆக்சுவலி ஃபோன் ப்ரோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல். பட் இதோட பாக்ஸ் பிஹைண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க Cashify. இது நம்ம கம்பெனியோட பாக்ஸ். ஸோ நம்ம கம்பெனியோட பிராண்டிங். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு இந்த பாக்ஸில் வருதுன்னா இப்போ சில ஃபோன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் கொடுக்கும்போது வித்தவுட் பாக்ஸ் வித்தவுட் சார்ஜர் மிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம சைடில் சப்போர்ட்டிவ்காக நம்மளுடைய பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த பாக்ஸில் வந்து அலாங் வித் அந்த ஃபோனோட IMI நம்பர் அண்ட் மாடலோட டீட்டெயில் எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இது கூட வந்து சார்ஜரும் வந்து கண்டெயின் பண்ணி கொடுக்கறதால இந்த பாக்ஸில் கிடைக்குது. இது வந்து ரெட்மியில் வந்து 9A. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் 2GB, இன்டர்னல் வந்து 32GB வரும். இது அதுக்கு நெக்ஸ்ட் வேரியேஷன். இது வந்து 5,500ல வரும். இது டிஸ்பிளே வைஸ் கொஞ்சம் வைடராக பிக்கராக இருக்கும். யூடியூப் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு வந்து பெட்டரான ஃபீல் கிடைக்கும். இதுவும் வந்து ஒரிஜினல் சார்ஜர்ஸோடவே கிடைக்கும். ஸோ இது வந்து 3GB RAM, இன்டர்னல் ஸ்டோரேஜ் 32GB வரும். 6,200 rupees கிடைக்கும். ரெட்மியாவே வருது அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா என்ன ஃபோன் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் சேல் ஆகுதோ அந்த ஃபோன் தான் வந்து எங்ககிட்ட செல்லிங்க்கும் வரும். ஸோ அதனால் நல்ல ப்ராடக்ட்ஸ் தான். இது 5,000 mAh பேட்டரி லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து போக்கோ F1. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6GB RAM, இன்டர்னல் ஸ்டோரேஜ் 64GB. ஜஸ்ட் 8,500 rupeesக்கே பார்த்தீங்கன்னா 6GB RAM கிடைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸ்னாப்டிராகன் 845 சிப்செட்டு. இந்த ஃபோனோட நியூ காஸ்ட் பார்த்தீங்கன்னா 18,000 19,000. அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு 8,500 வந்து ரொம்பவே ஒர்த்ஃபுல்லான ப்ராடக்ட். இது யாரெல்லாம் கேமிங் வந்து PUBG இல்லை ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி அதிகமாக ப்ளே பண்ணுறீங்களோ ஸோ கோ ஃபார் திஸ் ப்ராடக்ட் சஜஸ்ட். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வந்து ஓப்போ A53. ஸோ இது வந்து நம்ம 6GB RAM, இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128GB. கேமரா கிளாரிட்டி எல்லாமே ரொம்ப பெட்டரான மாடல். இது ஸோ டேரெக்டாக 5,000 mAh பேட்டரியில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 12,000 rupees வரும். இது வந்து ரியல்மி 9 Pro. ஸோ இது வந்து 14,000 வரும். இது வந்து 5Gயில் ஸ்டார்டிங் ப்ராடக்ட். ஸோ 6GB RAM, இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128GB வரும். நெட்வொர்க் வந்து 5Gயில் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் ஃபியூச்சருக்கான ஃபோன் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு ஸோ அப்டேட்டடாக 5Gயில் நீங்கள் போகலாம். ஒரிஜினல் ப்ரைஸ் 20,000 வரும். ஸோ உங்களுக்கு ஈவன் இப்போ நம்மளும் கஸ்டமர்ஸ் கிட்ட தான் சோர்ஸ் பை பண்ணுறது. ஈவன் இப்போ ஒரு 10,000 rupees ப்ராடக்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நியர்லி உங்களுக்கு ஒரு 4,000 5,000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 15,000 போகும்போது இன்னும் கொஞ்சம் அதிக டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி போக போக உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டோட வந்து எக்ஸஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது எம்ஐயில் வந்து 11i. ஸோ ஹைப்பர் சார்ஜின்னு சொல்லுவாங்க. 120 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இருக்குது. இந்த ஃபோனில் கிடையாது. இந்த மாடலில் மட்டும் தான் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்காகவே இந்த மாடல் வந்து அதிகமாக கேட்டு வருவாங்க. ஸோ இதுவும் வந்து 6GB RAM, 128GB ஸ்டோரேஜ்.
ஸ்டோரேஜ் வரும். இது வந்து 26,000 வரும். ஸோ இதுவும் வந்து 5G ஃபோன் தான். ஸோ நெக்ஸ்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன விவோ V23 இருக்குது நம்மக்கிட்ட. அப்டேட்டட் மாடல் 21,000 தான் வரும். 5G ஃபோனு, 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ், கோல்ட் கலர் ஃபோன். ஸோ இதோட கலர்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற எல்லா கலர்ஸுமே ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக இதில் இப்போ டுவெல் கலர் லான்ச் இருக்குன்னா டுவெல் கலர்ஸுமே நம்ம கிட்ட இருக்கும். ஏன்னா லேட்டஸ்ட் மாடல் அப்படின்றதால கண்டிப்பாக கிடைக்கும். ஃபோன் பார்க்கறதுக்கே உங்களுக்கே தெரியும். ஸோ பாருங்க V23 Pro. ஸோ இது வந்து எட்ஜ் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். கர்வ் ஸ்க்ரீன். இப்போ எக்ஸாம்பிள் எட்ஜ் ஸ்க்ரீனில் நீங்கள் ஒரு ஃபோன் பை பண்ணணும்னா நியர்லி 50,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதனுடைய காஸ்ட் நம்ம கிட்ட ஜஸ்ட் 30,500 தான். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். இது கண்டெய்ன்ஸ் வித் ஒரிஜினல் சார்ஜஸோடவே இருக்கும். பில்லு, கஸ்டமரோட ஓல்டு பர்ச்சேஸ் பில் எல்லாம் இருக்கும். இந்த ஃபோன்ஸ் லேட்டஸ்ட் மாடல் அப்படின்றதால டேரெக்டாக கம்பெனியோட வாரண்டியோடவே வரும். ஸோ எங்கள் வாரண்டியும் 6 months கொடுத்துருவோம் எல்லா டிவைஸ்க்குமே. அது இல்லாமல் இதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கம்பெனியோட வாரண்டிலேயே வந்துடும். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க கேட்குற கலர், அவங்க கேட்குற மாடல் எல்லாமே அவங்க கிட்ட அப்படி கண்டிப்பாக அவைலபிலிட்டின்றது நிச்சயமாகவே இருக்கும். பட் அது எவ்வளோ சீக்கிரம் வராங்கன்றது பொறுத்து தான். இப்போ ஒரு கஸ்டமர் மாடல் பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களால அந்த டைமில் ஸ்பாட்டில் அவங்களால பை பண்ண முடியல, ஒரு 5,000 கம்மியாக இருக்கட்டும், அவங்க ஒரு அட்வான்ஸ் 700,000 rupees பே பண்ணாங்கன்னா அந்த ஸ்டாக் அவங்களுக்காக ஹோல்ட் பண்ணி வைப்போம். அன்னைக்கு டே இல்லை நெக்ஸ்ட் டேக்குள்ளே அவங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கஸ்டமர் ப்ராடக்ட் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னா ஆஃப்டர் ஒரு 30 minutesலேயே கூட அது சேல் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. அவங்க வரும்போது டிசப்பாயிண்டாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து பே பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருப்போம் நம்ம. ஸோ இது வந்து 11T Pro. இதுவும் வந்து 5G ஃபோன் தான். இதில் என்ன பெட்டர் அப்படின்னா Snapdragon 888 ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் வந்து ரொம்ப ஃபெமிலியரான ப்ராசஸர். கேமிங்காகவே எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ண ப்ராசஸர். இந்த ப்ராசஸரில் நம்ம கிட்ட ஃபோன் இருக்குது. இதுவும் நியர்லி வந்து உங்களுக்கு 30,000 வரும். இது வந்து ரொம்பவே டிமாண்டாக இருக்க ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் இண்டஸ்ட்ரியில் OnePlus உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இன்னைக்கு ரேஞ்சில் யூடியூபர் எல்லாமே ஃபோன்லேயே ஷூட் பண்ணுறது ரீசன் OnePlusோட கேமரா கிளாரிட்டி, ஹாசல்பிளட் டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. இது வந்து OnePlus 9R. இதுவும் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இது கலரும் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலர். 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ். ஸோ இதில் ப்ளூ கலர், பிளாக் கலர், எந்த கலர் இருந்தாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 28,000 தான் வரும் இதோட காஸ்ட்டு. கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு 36 கிட்ட இருக்கும். 40,000 வரும். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐஃபோன்ஸில் பார்க்க போகிறோம். ஐஃபோனில் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone 7, 8 இந்த மாதிரிலாம் வரும். அதனுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் இப்போதைக்கு நம்ம கிட்ட 7, 8 இல்லை, இருந்தால் நான் வீடியோவில் காட்டியிருப்பேன், ஸ்டாக்ஸ் இல்லை. பட் அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் நான் அப்டேட் பண்ணுறேன். 7 வந்து ஸ்டார்டிங் வந்து ஜஸ்ட் ஒரு 12,000 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் ஐஃபோன் யூசர்ஸ்லாம் வந்து மினிமம் ரேஞ்சில் வந்து செக் பண்ணி பார்க்கணும், நான் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணுன்றவங்களுக்கு அது போய் செக் பண்ணலாம். ஸோ அடுத்தது iPhone X நம்மகிட்ட அவைலபிள், XS அவைலபிள் அண்ட் XR. இது மூணுமே ஒரே சீரிஸ் தான். X பார்த்தீங்கன்னா நியர்லி 23,000 வரும். இந்த மாடல் வந்து iPhone XR 64GB. ஸோ இதுவும் வந்து ஜஸ்ட் லைட் யூஸ்டு ஃபோன்ஸ் தான். எவ்ரி திங் பர்ஃபெக்டாக இருக்கும், கண்டிஷன்ஸ் எல்லாமே. ஸோ இதுவும் வந்து 26,000 வரும். ஐஃபோனில் மினி சீரிஸும் வந்து காம்பேக்டாக இருக்கும். எல்லாருமே வந்து கலர் வைஸும் சரி காம்பேக்ட்னஸ்க்காக தான் ஐஃபோனே போவாங்க. இது 12 mini 128GB 39,000 வரும். இதுவும் லைக் பிராண்ட் நியூ மாதிரி தான் இருக்கும். ஈவன் சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் டென்ஸ் எதுவும் இருக்காது. 13 mini ஸோ 55,000 வரும். ஸோ இதுக்கு வந்து கம்பெனி வாரண்டியே வந்து இன்னும் 1 year இருக்குது. ஜஸ்ட் இது 1 week யூஸ்டு ஃபோனு. இந்த மாதிரி ஃபோன்ஸும் வந்து பை பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு பை லக்கு தான். ஏன்னா இந்த மாதிரி ஃபோன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. பேர் வந்து திங்க் பண்ணுறதுனா ப்ராப்ளம்ன்றதால இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நிச்சயமாக கிடையாது. ப்ராப்ளமாக அவங்க சர்வீஸ் சென்டர் தான் போவாங்க, இங்கே வரமாட்டாங்க. எங்ககிட்ட கேஷ் எமர்ஜென்சி அப்படின்னு சேல் பண்ணுற ஃபோன்ஸ் தான் இங்கே இருக்கிற எல்லா ஃபோன்ஸுமே. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இங்கே சேல் பண்ணுறாங்க. அதனால் இங்கே ஹெசிடேஷனே இல்லாமல் தாராளமாக வந்து இதை பை பண்ணலாம். எந்த ஒரு ஃபியரும் இருக்காது. நம்மளோட வாரண்டியும் ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்தது நம்மகிட்ட 12 Pro இருக்குது. ஸோ இது வந்து 68,000 வரும். 256GB. Pro Max வந்து கொஞ்சம் பிகராக இருக்கும். ஃபோன் ராயலாக இருக்கும். ஸ்க்ரீன் வைஸ் கலர் வைஸும் நல்லாயிருக்கும். ஸோ அதே 13 Pro நீங்கள் கேட்டிங்க இல்லையா, கஸ்டமர் என்ன கலர் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சேம் ஃபோனே 2 டிவைஸ் இருக்குது. இதுவும் வந்து 13 Pro 128GB தான், கிராஃபைட். அடுத்து வந்து 13 Pro இப்போ பார்த்தோம். அதுக்கடுத்து 13 Pro Max. ஸோ இந்த ஃபோன் பார்க்கறதுக்கு ஏஞ்சல் மாதிரி இருக்கும். கலர் அப்படி இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து எல்லாரும் லைக் பண்ணக்கூடிய கலர், கிராண்ட் ஆகும். 13 Pro Max 256GB. இதோட நியூ காஸ்ட் வந்து 1,40,000 வரும். நம்ம கிட்ட 1,03,000 தான் வரும். ஸோ இப்போ நம்ம அங்கே பார்த்த கலெக்ஷன்ஸ் இல்லாமல் அது தவிர்த்து நம்ம கிட்ட வந்து நிறையவே மாடல்ஸ் இருக்குது. அதனுடைய மாடல்ஸ் அப்டேட் இப்போ பார்த்துடலாம். ஸ்டார்டிங் வந்து இது வந்து சேம் விவோ V23லேயே வந்து கோல்டு கலர். இது வந்து MI 11i ஹைப்பர் சார்ஜ் பர்பிள் கலர். ஸோ இது வந்து ரியல்மி GT Neo 2. இது ரொம்ப ஸ்பெஷலான மாடல். அந்த Oppo A53, Realme 9 Pro 5G, Redmi 8A Dual. இது வந்து Poco M3 பேசிக் ஃபோனு, Vivo Y73, Redmi Note 10
11 Pro Max, Poco X3 இது எல்லாமே very light used phones தான். iPhone XR 11 Pro Max, iPhone 10, Samsung S21 Plus, இது வந்து Poco X3 Pro, iPhone 11 white color, Redmi Note 9 Pro Max, Samsung A21s, OnePlus 7 Pro, Oppo Reno 5 Pro, இது வந்து Poco X3 Pro, Nokia G20, so Samsung S21 Plus, Apple XS, so இது Redmi 4 பேசிக்கான வெர்ஷன். ஸோ Oppo இது வந்து Redmi 9, Redmi 7a, Nokia G21, Poco F1, Nokia C20 Plus, Realme C1, Nokia C01 Plus, Redmi 9 Power, Redmi Note 8 Pro, Redmi Note 5 Pro, இது வந்து Redmi 9 Power, Poco X3. ஸோ இது கஸ்டமர் ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம நல்லா இருக்குன்றத அப்படியே வச்சிருக்கோம். Oppo Find X2 சீரிஸ். ஸோ இப்போ ஜென்ரலாக Cashifyன்றதுல நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த விஷயம் வந்து ஃபோன்ஸ் இங்கேருந்து பை பண்ணுறது மட்டும் தான் பார்த்தோம். இது தவிர்த்து நம்ம கிட்ட வந்து இன்னும் 3 விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கஸ்டமர் சோர்ஸ் தான் ஃபஸ்ட்டு விஷயம். நமக்கு இந்த ஃபோன்ஸ் எல்லாம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து தான். பைபேக்லேயே இருக்கிறதுலே பெட்டராக ப்ரைஸிங் கிடைக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா Cashify மட்டும் தான். இங்கே வந்து நீங்கள் டேரெக்டாக ஃபோனை கொடுத்து இன்ஸ்டன்ட்டாகவே உங்கள் கேஷை வந்து அக்கௌண்ட் மூலயமா நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு திங் அது எந்த கண்டிஷனில் இருந்தாலும், ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தாலும், ஓல்டு ஃபோன்ஸ் 4G ஃபோன்ஸாக இருக்கணும், பட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஈவன் ஸ்க்ரீன் கிராக்கடாக இருந்தாலுமே வந்து டச் ஒர்க் ஆகுதுன்ற கண்டிஷனும் இங்கே வந்து கொடுத்துட்டு நீங்கள் கேஷ் வாங்கிக்கலாம். அதை தவிர்த்து ஸோ சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட Cashifyல இங்கே பை பண்ணுற ஃபோன்ஸ்க்குலாம் 6 months வாரண்டி தரும். அந்த ஃபோன் ஏதாவது இஷ்யூவாக இருந்தாலும் இங்கேயே சர்வீஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோனில் ஏதாவது இஷ்யூனாலும் ஸ்பாட்லேயே வந்து இங்கே வந்து இன்னைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா வேற அவைலபிள் இருந்தால் இன்னைக்கே வாங்கிக்கலாம். அதுவும் வந்து மற்ற இடத்துக்கும் நமக்கு என்ன கம்பேரிட்டிவ்னா 6 months வாரண்டி கொடுக்குறோம். சர்வீஸ்க்கு எங்கேயுமே வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஈவன் நீங்கள் ஒரு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா டிஸ்பிளேக்கு வந்து 6 months வாரண்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. பேட்டரிக்கு 3 month வாரண்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்பேர்ஸ் எல்லாமே ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். தென் இங்கே டெக்னீஷியன்ஸோட டேபிள் இங்கே இருக்கிறதுல உங்கள் ஃபோனை வந்து என்ன ஸ்பேர் சேஞ்ச் பண்ணாங்க நீங்களே வந்து கண்ணெதிரே பார்த்துக்கலாம். இங்கே தான் பண்ணுவாங்க. ஜென்ரலாக வந்து நம்ம ஸ்டோர் விசிட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து வீடியோ பார்த்துட்டு வர கஸ்டமர்ஸ் தான் அதிகம். நான் பார்த்து வரேன். ஸோ அந்த மாதிரி வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி கொடுக்குறதே பெட்டர் ப்ரைஸ் தான் கஸ்டமர்ஸ்க்கு. அது இல்லாமல் அடிஷனலாக வந்து 3% வந்து 3%லேருந்து 5% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கும். கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணுற ஆஃபர்ஸ் எல்லாமே கஸ்டமர்ஸ்க்காக தான். அதை ஹைட் பண்ணி எதுவும் நமக்கு பெனிஃபிட் இல்லை. கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் கொடுக்குறது தான். நிச்சயமாக வாங்க, நல்ல ஆஃபராக நம்ம பண்ணி தரேன். ஓகே சார். ஸோ Cashify கோடம்பாக்கம் ரீச் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாக்ட் லொகேஷன் சார்? எக்ஸாக்ட் நியர்பை பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே கோடம்பாக்கம் அப்படின்னா மீனாட்சி காலேஜ் தான் நமக்கு வந்து டேரெக்டாக வந்து பெரிய லேண்ட்மார்க்கு. ஸோ டுவார்ட்ஸ் நீங்கள் வடபழனிலேருந்து வந்தீங்கன்னா கோகுலம் சிட் ஃபட்ஸ்னு ஒரு சிக்னல் இருக்கும். அந்த சிக்னல்லேருந்து ஒரு 4 buildings தாண்டி வந்தாலே டேரெக்டாக இங்கே மிட்லேயே இருக்கும். இந்த பக்கம் நீங்கள் மீனாட்சி காலேஜ் பிரிட்ஜ் ஏறி இறங்கணும், பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்க் தாண்டினு ஒரு 4 buildings லெஃப்ட் சைட்லேயே வந்து நம்ம ஸ்டோர்ஸ் இருக்கும். மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப தேடணும் இல்லை. அப்படியும் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது நீங்கள் பைக்கில் வரீங்கன்னா லொக்கேஷன் நமக்கு டேரெக்டாக Cashify கோடம்பாக்கம் போட்டிங்கனாலே டேரெக்டாக லொக்கேஷன் வந்து ஷாப்க்கே வந்துடும். ஸோ அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். சூப்பர் சார்.